மிகுந்த ஆஸ்தியினால சந்தோஷம் இல்லை. தேவனோடு இருப்பதிலும் நமக்கு இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதெல்லாம் தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவன் தன் இருதயத்திலிருந்து ஒரு வித சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அன்னைக்கு என்னைக்குமே இல்லாத ஒரு சமாதானத்தை அன்றைக்கு அவன் பெற்றுக்கொண்டான். எதை இழந்து தவித்து கொண்டிருந்தானோ, என்ன இழந்துட்டேன்னு அவன் தெரியாம புரியாம கலங்கி போய் கொண்டிருந்தானோ, அந்த சமாதானத்தை அவன் அன்னைக்கு பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வீட்டுல சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரப்போறேன், நான் உங்க வீட்டுல இன்னைக்கு தங்க போறேன்னு சொல்றாருல. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு இருந்தா போதும், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம்